ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு ஊர்ல ராஜா ராணி, அவருக்கு ஒரு பையன், அவரோட அம்மா அப்பா எல்லாருமே ஒரே வீட்டுல இருந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு நாள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, சளி இருமன்னு சொல்லிட்டு. இந்த நோய் நம்ம பையனுக்கு பரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ரூம் கொடுத்து அப்பாவை அங்க தங்க வச்சிடறாரு. தங்க வச்சுட்டு கொஞ்ச நாள் அவரை கண்டுக்கிறவே இல்லை. இன்னொரு நாள் போய் பார்த்துருக்காரு. அப்பா அவரு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அவரோட மனைவியிட்ட வந்து இனிமே இவர் இருந்து என்ன செய்யப்படுறாரு, ஏதாவது பாய்சன் ஏதாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது அவரோட பையன் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறமா வெளியில போயிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சவப்பெட்டி ஒண்ணு செஞ்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு. எடுத்து வர்றதுக்குள்ளேயும் மனைவி காரியத்தெல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அவரோட அப்பாவை அந்த சவப்பெட்டியில வச்சு மேலதாளத்தோட அங்க சுடுகாடு கொண்டு போறாரு. அங்க போய் வச்சு காரியம் பண்ண போகும்போது அந்த பிரம்மாண்டமான சவப்பெட்டியோட புதைக்க போறாரு. அதை அவரோட பையன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, அப்பா சவப்பெட்டியை வெளியில வச்சிருங்க, தாத்தாவை மட்டும் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதோட ராஜா ஒன்றும் புரியாம சரிடான்னு சொல்லிட்டு சவப்பெட்டியை வெளியில வச்சுட்டு தாத்தா மட்டும் புதைச்சிட்டாரு. புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கேட்குறாரு, ஏண்டா இந்த சவப்பெட்டி வச்சு நீ என்னடா செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், எதுக்குப்பா இன்னொரு சவப்பெட்டி போய் இப்படி பிரம்மாண்டமா நான் செஞ்சுக்கிட்டு, எனக்கு இது நாளைக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா அவர் யோசிச்சு பார்த்துருக்காரு, நம்மளதான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. நம்மளோட பிள்ளைங்களை வச்சுட்டு நீங்களும் எதே தப்பு பண்ணாதீங்க. நம்ம என்ன பண்றோமோ அதைத்தான் அவங்களும் நம்ம பண்ணுவாங்க. அதனால வீட்டுல அப்பா அம்மா இருந்தா கண்டிப்பா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.